அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெஜெண்டரி ஈக்குவேஷன் டைப் 2ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ சால்வ் 1 + x ஹோல் ஸ்கொயர் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் 1 + x dy by dx plus y ஈக்குவல்ஸ் டு 4 cos log 1 + x கொடுத்துருக்கோம். இது என்ன ஃபார்முலா இருக்குன்னு கேட்டிங்கன்னா a x + or minus b into d ஃபார்முலா இருக்கு. அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ax + or minus b into d இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், a into theta பண்ணணும். a into theta நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், 1 + xன்னு கொடுத்துருக்கோம். அதாவது இடத்த மாற்றி என்ன ஆகும், x + 1 கூட இருக்கலாம். அப்போ ஏன்ற பிளேஸ்ல இங்கே என்ன இருக்குன்னா 1 இருக்கு. ஸோ 1x + 1 கூட மாற்றிக்கலாம் இல்லைங்களா. அப்போ இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா ax 1x + 1 into d இருக்கு. அப்போ இதோட ஆன்சர் என்ன ஆகும், 1 into theta. 1 into theta. Similarly, அதேதான். So 1x + 1 whole square d square கொடுத்திருந்தா என்ன ஆகும், a square போடணும். a square வேல்யூ 1 square theta theta minus 1 போடுவோம். அப்போ இதை எப்படி மாற்றிக்கலாம், theta square minus theta மாற்றிக்கலாம். சரிங்களா. அதே சமயத்தில் put ax + or minus b equals to e power z எடுத்துருக்கு. ரெண்டு பக்கம் லாக் எடுத்து என்ன ஆயிரும், log of ax + or minus b வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், z போடலாம். இங்கே a பதிலாக வேல்யூ என்ன இருக்கு, 1 இருக்கு. அப்போ இங்கே என்ன ஆயிரும், ஸோ log of x + 1 வரக்கூடிய இடத்துல என்ன பண்ணலாம், z போட்டுக்கலாம் இல்லைங்களா. அப்போ a பதிலாக 1 போட்டால் இந்த டைம் ஆயிரும். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் நம்ம கிவன் ஈக்குவேஷனை 1 கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கொடுத்துக்கூடிய ஈக்குவேஷனை 1 எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மாற்றி எழுதுறோம், அதாவது சப்ஸ்டியூட் பண்ணுறோம். வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம், 1 + x ஹோல் ஸ்கொயர் d ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். அதுக்கு இங்கே வேல்யூ வச்சிருக்கோம், theta ஸ்கொயர் மைனஸ் theta. இப்போ ஃபர்ஸ்ட் டைமுக்கு என்ன ஆயிரும், theta ஸ்கொயர் மைனஸ் theta. இது ஃபர்ஸ்ட் டைமுக்கானது. இடையில ப்ளஸ், ஸோ ப்ளஸ் போட்டேன். 1 + x d. ஸோ 1 + x dக்கான வேல்யூ சிம்பிளி theta மட்டும்தான் இருக்கு. ஆல்ரெடி +1 டிஃபால்ட்டாக இருக்கு. ஸோ +1 எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் z மாறி ஈக்குவல்ஸ் டு 4 cos. ஸோ log of 1 + x இருக்கு இல்லைங்களா, இந்த log of 1 + x ஆன வேல்யூ என்னது, சிம்பிளி z. அப்போ 4 cos z ஆயிரும். சரிங்களா. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ண ஆயிரும், -θ + θ இது ரெண்டு என்ன ஆயிரும், கட் ஆயிரும். அப்போ கடைசி என்ன கிடைக்கும் நமக்கு, theta ஸ்கொயர் + 1 into z ஈக்குவல்ஸ் டு 4 cos z கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2 மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு தேவையான நார்மல் ஃபார்ம். இது சாதாரண டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இது சால்வ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்ல காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், ரீப்ளேஸ் theta by m போடுவோம் இல்லைங்களா. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், m ஸ்கொயர் + 1 ஈக்குவல்ஸ் டு 0 கிடைக்கும். அப்போ இதை மாற்றி என்ன ஆயிரும், m ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு -1 ஆயிரும். அப்போ இன்னும் மாற்றி என்ன ஆயிரும், m ஈக்குவல் டு + or minus i. m ஈக்குவல் டு + or minus i. இது யார் கூட கம்பேர் பண்ணணும், ஆல்ஃபா + or minus i பீட்டா கூட கம்பேர் பண்ணுவோம். அப்போ இங்கே ஆல்ஃபா வேல்யூ என்னது 0, பீட்டா வேல்யூ என்னதுங்க 1. அப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எழுதுனா என்ன ஆயிரும், யூஸ்வலாக எழுதணும்னா e பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்டு a cos பீட்டா எக்ஸ் ப்ளஸ் b sin பீட்டா எக்ஸ். ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஆல்ஃபா வேல்யூ 0. அப்போ என்ன e பவர் 0x இன்டு a cos பீட்டா வேல்யூ என்னதுங்க 1x போட்டாலும் சரி ப்ளஸ் b sin பீட்டா 1x. அதனால சிம்பிளி எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். எனி வேல்யூ பவர் 0ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது எனி வேல்யூ பவர் 0ன்றது என்னதுங்க 1. 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆயிரும். அப்போ e பவர் 0x ஓட வேல்யூ 1. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, a cos x ப்ளஸ் b sin x மட்டும்தான் இருக்கும். இது நமக்கு தேவையான காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். ஸோ இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் போகிறோம். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல்ன்றது என்னது, 1 by, ஸோ ஒரே ஒரு பர்டிகுலர் இன்டெக்ரல் மட்டும்தான் இருக்குது. ஸோ pi 1 by theta ஸ்கொயர் + 1 into 4
cos z இருக்கு. அப்போ RHS என்ன ஃபார்முலால இருக்குன்னு பார்த்தீங்கன்னா RHS என்ன ஃபார்முலால இருக்கு? cos ax ஃபார்முலால இருக்கு. ஸோ cos ax or sin ax இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ரீப்ளேஸ் theta square by minus a square. theta square by minus a square போடணும். அப்போ a வேல்யூ 1 ஏன்னா வெறும் cos z இருக்கு. அப்போ a வேல்யூ 1 போட்டு என்ன ஆயிரும்? theta square பதிலா என்ன போடணும்? minus 1 போடுவோம். theta square பதிலா minus 1 போடுவோம். அப்போ minus 1 போட்டு என்ன ஆயிரும்? 1 by theta square கான வேல்யூ minus 1 ஆல்ரெடி plus 1 இருக்கு into 4 cos z. அப்போ என்ன ஆயிரும்? டினாமினேட்டர் 0 ஆயிரும் இல்லைங்களா? இதனோட வேல்யூ என்ன ஆயிரும்? 1 by 0 into 4 cos z ஆயிரும். ஸோ டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது. 0 ஆச்சுன்னா இன்ஃபினிட்டி ஆயிரும் ஆன்சர். அப்போ ஆன்சர் இன்ஃபினிட்டி வரக்கூடாது. அப்போ என்ன சொல்றோம் நம்ம? இஃப் denominator is equal to 0, comma, then multiply numerator by usual x போடுவோம். ஆனா எல்லாமே in terms of z ல இருக்கு. And differentiate denominator with respect to இங்க எல்லாம் வேரியபிள் தீட்டால இருக்கு. with respect to theta. அப்போ நம்மளோட denominator என்னதுங்க? theta square plus 1 தான் நம்மளோட denominator. அது டிஃபரன்ஷியேட் பண்ண கிடைக்கும். theta square க்கு 2 theta plus 1 கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணணும்? ஒரு z மல்டிப்ளை பண்ண சொல்றோம். ஒரு z மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ 1 by denominator என்னது நமக்கு? 1 by theta square plus 1 இருக்கு. ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? 1 by 2 theta plus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஸோ RHSல 4 cos z இருக்கு. 4 cos z மட்டும்தான் இருக்கு இல்லைங்களா? இப்போ என்ன ஆயிரும்? z by 2 கான்ஸ்டன்ட். ஸோ 1 by theta மட்டும்தான் இருக்கு. 1 by theta into 4 cos z மட்டும் இருக்கும். ஸோ 2வும் 4 கட் என்ன ஆயிரும்? 2 ஆயிரும். நமக்கு தீட்டான்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆபரேட்டர் d by dz டிஃபரன்ஷியேஷன். அதுவே 1 by theta ரெசிப்ரோக்கல். integration with respect to z. 1 by theta integration with respect to z. ஏன்னா அந்த theta square 1 by theta எல்லாமே ஆபரேட்டர்னு சொல்லுவோம் சரிங்களா? அப்போ z கூட 2 இருக்கு. அப்போ 2z 1 by thetaன்றது integration with respect to z. ஃபங்க்ஷன் என்னது நம்மளோட RHS? cos z. ஸோ ஃபங்க்ஷன் cos z. தப்பி தவறி கூட நம்ம இந்த z எடுத்துக்கூடாது. நிறைய பேர் மறந்தா அப்படி என்ன பண்றாங்க? இந்த z தூக்கி உள்ள கொண்டு வந்துடுறாங்க, இந்த இடத்துல கொண்டு வந்துடுறாங்க. அது தப்பு. ஏன்னா zன்றது மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஃபங்க்ஷன் நமக்கு RHSல என்ன கொடுத்துருக்கோம்னா cos z மட்டும்தான் இருக்கு. அப்போ cos z மட்டும்தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். தப்பி தவறி கூட z தூக்கி உள்ள போட்டு பெர்னோலி ஃபார்ம்ல அப்ளை பண்ணிடக்கூடாது. அது தவறு. ஸோ 2z இன்டெகிரேஷன் ஆஃப் காஸ்ன்றது வெறும் sin z தான். வெறும் sin z. ஸோ இதுதான் நமக்கு தேவையான பர்டிகுலர் இன்டெகிரல். ஸோ ஃபைனல் ஆன்சர் y. ஆனால் y இன் டர்ம்ஸ் ஆஃப் zல இருக்கு. இதனோட வேல்யூ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பிளஸ் பர்டிகுலர் இன்டெகிரல். ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் வெரி சிம்பிள், a cos தான். அப்போ a cos x பிளஸ் xல எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் z. அப்போ a cos z பிளஸ் b sin z பிளஸ் பர்டிகுலர் இன்டெகிரல் 2z sin z. 2z sin z. where மறக்காம எழுதிக்கணும். So z equals to log of function 1 plus x or e power z equal to 1 plus x என்றது மறக்காம எழுதிக்கணும். இது எழுதலைன்னா மார்க் போயிடும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.